ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து ரெண்டலில் இருக்கவங்களுக்கு தெரியும், லைக் ரெண்டலில் இருந்தோம் அப்படின்னா வீடு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்களும் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக வந்து ரெடி ஆகிட்டு காலையில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம். ஸோ அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் முடிச்சிருப்பாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருந்தோம் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ லிவிங் ரூம், ஃபர்ஸ்ட்டு கராஜ் பார்த்துடலாம். கராஜுமே நாங்கள் நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தோம். இது இன்னொரு லிவிங் ஏரியா. ஸோ நாங்கள் விண்டோஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிருந்தோம். பிகாஸ் ஆஃப் லைக் விண்டோஸில் நாங்கள் கரெக்டாக க்ளீன் பண்ணியிருக்கோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க, அதுக்காக. வாஷ்ரூம், கிச்சனில் நம்ம வந்து கவுண்டர் டாப் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து எம்டியாக தான் வச்சுருக்கணும். ஸோ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ்வலாக நம்ம மிக்ஸி கிரைண்டர் எது வச்சுருந்தாலும் அது எல்லாமே எடுத்து நம்ம வந்து கபோர்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து வச்சிடணும். மோஸ்ட்லி கவுண்டர் டாப் வந்து இப்படி எம்டியாக தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பூஜா ரூமும் ஆல்மோஸ்ட் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி அது க்ளீனாக தான் இருந்தது. நெக்ஸ்ட் பெட்ரூம், இது நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வேக்யூம் போட்டு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வச்சுட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இது மாஸ்டர் பெட்ரூமோட வாஷ்ரூம். ஸோ இதான் இன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனது. ஸோ இப்படி தான் மோஸ்ட்லி இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.